ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோ வந்துட்டு 2 வயசு குழந்தைங்களுக்கு வந்து நாம் சாப்பாடு எந்தெந்த முறையில் ஊட்டணுங்கிறத பற்றின வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. நம்ம வீடியோக்குள்ளே வந்துடலாம். அதாவது குழந்தைக்கு வந்து பிறந்ததுலேருந்து 6 மாதம் வரைக்கும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், தாய்ப்பால் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் 6 மாதத்துக்கு மேலே தான் இணை உணவு கொடுக்கணுன்னு நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதனால் 6 மாதம் முடிஞ்சிருச்சுன்னா தயவு செஞ்சு தாய்மார்கள் வந்துட்டு குழந்தைங்களுக்கு இந்த செர்லாக்குங்கிறத வந்து யாரும் குழந்தைங்களுக்கு புகட்டாதீங்க. அதாவது செர்லாக்கில் வந்துட்டு என்னென்ன கலந்துருக்குன்னா, இந்த சத்து மாவில் என்னென்ன கலந்துருக்காங்களோ அதில் பாதி தான், இதில் பாதி தான் செர்லாக்கில் வந்து கலந்துருக்காங்க. அதை வந்துட்டு ஒரு இத்தனை மாதத்துலேருந்து இத்தனை மாதம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிப்படியாக வந்து செர்லாக்கை விற்பாங்க. தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு இந்த செர்லாக்கை வந்து காசு கொடுத்து நீங்கள் வாங்க வேணாம். உங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசே வந்துட்டு இலவசமாக சத்து மாவுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அதை வந்து பயன்படுத்துங்க. வாங்கி குழந்தைங்களுக்கு 6 மாதத்துக்கு மேலே வந்துட்டு ஆயிடுச்சுன்னா இந்த செர்லாக்கு தவிர்த்துட்டு இந்த சத்து மாவை வந்துட்டு கஞ்சி மாதிரி வச்சு குழந்தைகளுக்கு புகட்டுங்க. இப்போ எப்படி செர்லாக்கில் வந்துட்டு நீங்கள் சுடுதண்ணி வந்து ஊற்றி கலக்கி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் இதில் வந்து சத்து மாவை போட்டு தண்ணி மாதிரி கரைச்சி அதை லைட்டாக கொஞ்சம் அடுப்பில் மிதமான தீயில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே கெட்டி ஆயிரும். அதாவது அதில் இருக்கிற பயிறு வகைகள்லாம் வெந்து ஒரு கெட்டித்தன்மைக்கு வந்துடும். அப்படி இருக்கப்ப இறக்கிட்டு அதை ஆற வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து அதை வந்து பருக்குங்க. ஃபஸ்ட்டு டைம் கொடுக்குறப்ப ஏதோ ஒரு டைம் டாய்லெட் போகிறது, ஒரு 2 டைம் போகும். அதுக்குன்னு யாரும் வந்து பயப்படாதீங்க. அது முதல்ல கொடுக்குறப்ப ஒரு வாட்டிங்கிறது 2 வாட்டிக்கு போகும். உடம்புல வந்து சேர்ந்துருச்சுன்னா அப்புறம் அது உங்கள் குழந்தைக்கு செட் ஆயிரும். வேஸ்ட்டாக காசை கொடுத்து அந்த குழந்தைக்கு செர்லாக்குங்கிற பேரில் அந்த பவுடரை வாங்கி கொடுக்கறத விட உங்களுக்கு தமிழ்நாடு அரசு உங்களுக்கு வந்து உங்கள் குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு வேண்டிட்டு இலவசமாகவே சத்து மாவுலாம் கொடுக்குறாங்க. அதை வாங்கி தயவு செஞ்சு தாய்மார்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு பருக்குங்க. ஏன்னா அந்த காலத்தில் கம்பு, சோளம், மக்காச்சோளம் இதெல்லாம் வந்து சாப்பாடாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் அதெல்லாம் எந்த மூலையில் இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்க இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பார்த்தா எல்லாம் விதவிதமாக சாப்பிட்ற உணவு பூரா எல்லாம் நோய் வரக்கூடிய சம்மந்தமான உணவு வகையாக தான் இப்போல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கப்போ வந்துட்டு நம்மளுக்கு அரசே வந்து நம்ம குழந்தைங்களோட ஹெல்த்தை வந்து கவனித்து அவங்களுக்கு எந்தெந்த வயசில் என்னென்ன கொடுக்கணுங்கிறத வந்துட்டு குழந்தைங்களுக்கு இலவசமாகவே கொடுத்துட்ருக்காங்க. அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு 6 மாதம், அதாவது உங்களுக்கு நீங்கள் மாதமாக இருந்திருக்கிறப்பயே உங்களுக்கு சத்து மாவெல்லாம் வாங்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு அது நான் சொல்லணுங்கிறது இல்லை. இருந்தாலும் 6 மாதம் முடிஞ்சிருச்சுனாவே நீங்கள் செர்லாக்குக்கு பதிலாக இந்த சத்து மாவை வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. அடுத்து வந்துட்டு 6 மாதம் முடிஞ்சிருச்சுனாவே சாப்பாடு வீட்டில் செஞ்சுருப்பீங்க. இருந்தாலும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ வீட்டிலையே பருப்பு வேக வைப்பீங்க. எப்படி குழம்புக்கு நம்ம பருப்பு வேக வைப்போம், வேக வைக்கிறப்ப நல்லா குழைய விட்டு தான் நம்ம வேக வைப்போம். அப்போ என்ன பண்ணணும், அந்த பருப்பை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ நீங்கள் வீட்டில் பீட்ரூட்லாம் பொரியல் பண்ணுவீங்க. அப்போ என்ன பண்ணணும், பீட்ரூட்லேயும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு குழந்தைக்கின்னு சாப்பாடு இது பண்ணுறப்ப
அதை லைட்டாக அடுப்பில் வச்சு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த பீட்ரூட் இருக்குது பாருங்கள், பீட்ரூட்டை அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அதை கிண்டினிங்கன்னா அந்த சாப்பாடு ஏற்கனவே வெந்திருக்கும். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் விதையாக சாப்பிடுவோம். குழந்தைங்களுக்குன்னு கொடுக்குறப்ப வந்து கொலைய விட்டு தான் கொடுக்கணும். அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு நாம் சாப்பாடு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் பீட்ரூட் இல்லைன்னா கேரட்டு இல்லாட்டினா உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு அதில் நல்லா கொலைய வேக விட்டு அதில் லைட்டாக உப்பு தூளுண்டு போட்டு அந்த வேக வச்சுருக்கோம்ல பருப்பு அதையும் எடுத்து போட்டு அப்படியே நல்லா ஸ்பூனில் மசிச்சு விட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதாவது ரெண்டும் கேரட்டு பீன்ஸு ரெண்டும் கொடுக்கலனாலும் ஒரு நாளைக்கு கேரட்டு, ஒரு நாளைக்கு பீன்ஸு ஒரு நாளைக்கு பீட்ரூட்டு, ஒரு நாளைக்கு கேரட்டு, ஒரு நாளைக்கு உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி பொருளை வந்து சாப்பாட்டில் கொஞ்சம் தனியாக எடுத்து வேக வச்சு மசித்து குழந்தைங்களுக்கு 6 மாதத்துக்கு மேலே கொடுக்கலாம். ஒரு சில தாய்மார்களுக்கு வந்துட்டு பால் வந்து பத்தாமல் இருக்கும். அப்படி இருக்க தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்க, மெயினாக இந்த செரலாக்கை வாங்கிட்டு தான் குழந்தைங்களுக்கு பருக்குறாங்க. நீங்கள் தயவு செஞ்சு இந்த செரலாக்கெலாம் வாங்கி பருக்காதீங்க. இந்த சத்து மாவை வாங்கி பருக்குங்க. நிறைய தாய்மார்கள் சொல்கிறாங்க, என் பிள்ளைக்கு அந்த சத்து மாவு சாப்பிட்டோன்னே உடனே வயிற்றால போகுது, சும்மைக்கும் வெளியில் போயிட்டுருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது வந்து பயப்படாதீங்க. அதாவது நம்ம வந்து ஒரு பொருள் புதுசாக சாப்பிட்டோம்னா அது வந்து நம்ம உடம்புக்கு சேர்ந்துக்குச்சுன்னா சேர்ந்துக்கும், சேரலைன்னா என்ன பண்ணும், ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி போகும். அப்போ அதையே நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு எப்படி செட் ஆகுமோ அது மாதிரி தான் இந்த சத்து மாவு. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி அப்படி தான் இருக்கும். தொடர்ந்து அதை சாப்பிட்டிங்கன்னா அது குழந்தைக்கு ஒத்துக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு சத்து மாவு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் குழந்தையோட வளர்ச்சியில் நல்ல மாற்றம் தெரியும். சரிங்களா? செர்லாக்கில் இருக்கிறத விட பல மடங்கு இந்த சத்து மாவில் சத்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? அதனால் நான் சொன்ன மாதிரி இந்த சாப்பாட்டில் பருப்பெல்லாம் சேருங்க. பருப்பு, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேருங்க. ஒரு நாளைக்கு என்ன பண்ணுங்க, வீட்டில் எப்படி ஃப்ரூட்ஸ் வாங்குவீங்க, ஃப்ரூட்ஸ் வாங்குறப்ப ஆப்பிள் வாங்குவீங்களா, ஆப்பிள் வாங்குறப்ப நான் சொன்ன மாதிரி லைட்டாக தண்ணி விட்டு ஆப்பிளை லைட்டாக தோலை சீவி விட்டு அந்த ஆப்பிளையும் அந்த சாப்பாட்டோடு வேக வச்சு அப்படியே மசிச்சு கொடுக்கலாம். அதுவும் உடம்புக்கு நல்லது. குழந்தைக்கு நல்லா ரத்தம் ஊறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் காய்கறிகளை வந்து குழந்தைங்களுக்கு வந்து சின்ன பிள்ளையில இருந்தே நம்ம எப்போ சாப்பாடு ஊட்ட ஆரம்பிக்கிறோமோ அப்பையிலேருந்தே குழந்தைங்களுக்கு காயெல்லாம் கொடுத்து பழக்குனீங்கன்னா தான் குழந்தைங்க பெருசானால் காய் சாப்பிடுவாங்க. இப்போ நிறைய குழந்தைங்கள நான் பார்த்துருக்கேன், காயே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. காயை என்ன பண்ணுறாங்க, காய் எடுத்து தனியாக ஒதுக்கி வச்சிட்றாங்க. அப்போ காய் சாப்பிட்லன்னா எப்படிங்க அந்த குழந்தைக்கு சத்து போகும்? அது யாரோட தப்பு? பெத்த அம்மாவோட தப்பு. அதாவது குழந்தையா இருக்கிறப்பயே இந்த காயெல்லாம் வந்து குழந்தைக்கு சேர்த்துருந்தாங்கன்னா குழந்தை வந்து அந்த டேஸ்ட்டு பிடிச்சி போய் காயெல்லாம் வந்து ஒதுக்க மாட்டாங்க. காயெல்லாம் ஒதுக்காமல் எப்போ பருப்பு சோறு, அந்த சோறு, இந்த சோறுன்னே கொடுத்துக்கிட்டு காயெல்லாம் வந்து சேர்க்குறதே இல்லை. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. குழந்தைங்க வந்து சாப்பிடக்கூடிய காய் என்ன காயோ அதை வந்து சாப்பாட்டில் கண்டிப்பாக சேர்க்கணும். சரிங்களா? இப்போ பீன்ஸ்லாம் சேர்க்கலாம். பீன்ஸ் வந்து நம்ம வந்துட்டு வீட்டில் குழம்பு வைக்கிறதுக்கு நல்லா பெருசாக அறிவோம். ஆனால் பீன்ஸ் குழந்தைங்களுக்குன்னு தனியாக வேக வைக்கிறப்ப என்ன பண்ணோம், பொடிசாக நம்ம பொரியலுக்கு எப்படி கட் பண்ணுறோம் அது மாதிரி குட்டியாக கட் பண்ணி அதை வேக வச்சு மசித்து கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த பயிறு வகைகளும் நான் சொன்னேன், பயிறு வகைகளையும் பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, மொச்சை இதெல்லாம் நல்லா கொலைய விட்டு அதை வந்து தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு மசித்து குழந்தைங்களுக்கு சேர்க்கலாம். அதெல்லாம் அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது. சரிங்களா? எந்த அளவுக்கு சின்ன குழந்தையிலேருந்து நம்ம குழந்தைக்கு வந்து ஊட்டம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம குழந்தை வந்து நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறப்ப ரொம்ப கவனமாக கொடுங்க, நல்ல சத்தானதாக கொடுங்க. காய்கறிகளை மெயினாக குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கோங்க. சரிங்களா? அதாவது குழந்தைக்கு வந்து ஒரு குழந்தை வந்து பிறந்துச்சுனாவே பிறந்ததுலேருந்து 6 மாதம் வரைக்கும் தான் தாய்ப்பால் கொடுக்கணும். அதுக்கப்புறமா இணை உணவு கொடுக்கணும். இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க தாய்மார்கள். நிறைய பேர்த்துக்கு இது தெரிய மாட்டேங்குது. 1 வயசு வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, ஒரு சில நண்பர் 1.5-2 வயசு வரைக்கும் பால் கொடுக்குறாங்க. அதெல்லாம் தப்புங்க. கரெக்டாக அந்த ஒரு தாய்க்கு நல்ல முறையில் பால் போய் சேரக்கூடிய மாதம்னு சொன்னால்
அந்த 1 வயசில் அந்த பிறந்ததுலேருந்து 6 மாதம் வரைக்கும் தான் அந்த குழந்தைக்கு நல்ல முறையில் ஒரு தாய்க்கு பால் இருக்கும். அதுக்கப்புறம் பாலோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும். சரிங்களா? அதனால் அப்படி இருக்கிறப்ப இந்த இணை உணவுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க, அதை வந்து இடையில சேர்த்துக்கணும். சேர்த்திக்கிட்டிங்கன்னா அந்த குழந்தைக்கு நல்ல பசியாரும், தேவையில்லாமல் அடம் பிடிக்காது. அதை விட்டுட்டு சாப்பாடெல்லாம் கொடுக்காம எனி டைம் உடனே கத்துச்சுன்னா தூக்கி உடனே மாறுக்கிட்ட சுருவி வச்சிடுறது. அந்தளவுக்கு வந்து உங்கள் உடம்புல பால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் தயவு செஞ்சு 6 மாதத்துக்கு அப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த இணை உணவை கொட்டினீங்கன்னா உங்கள் குழந்தை வந்து நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது உங்கள் குழந்தையோட ஹெல்த்து உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? உங்கள் குழந்தை நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்திருக்கும். தெரியாமல் இருந்திருந்தாலும் இப்போ என்னோடய வீடியோ பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நான் சொன்ன கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். என்னோடய வீடியோ பார்த்துட்டு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அடுத்து லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.